வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல தெலுங்குல வெளியான 5 தரமான த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்ல இருக்குன்னா நான் தமிழ்ல இருக்குன்னு மென்ஷன் பண்றேன். அதே மாதிரி எந்தெந்த ஓடிடில இந்த படம்லாம் அவைலபிளா இருக்குன்னு சொல்றேன். அது மூலியமா நீங்க ஃபுல் படத்தை பார்த்துக்க முடியும். இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு பிளான் பி அப்படின்றது. இந்த படம் 2021ல தான் வெளியாச்சு. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. தெலுங்குல மட்டும் தான் இருக்கு. சப்டைட்டில் யூஸ் பண்ணி தான் நீங்க ஃபுல் படத்தை பார்க்க முடியும். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஸ்டார்டிங்கே நமக்கு ஒரு லாயரை காட்டுறாங்க. அவர் ஒரு வேலை விஷயமா டிராவல் பண்றாரு. அன்னைக்கு நைட் அந்த லாயர் யாராலையோ கொல்லப்பட்டுறாரு. அந்த லாயரை கொன்னது யாருன்ற மாதிரி தான் விசாரணை போக ஆரம்பிக்குது. இந்த பிளாட்டை கேட்கும் போது உங்களுக்கு சிம்பிளா தெரியுதுல, ஆனா படமா பார்க்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நான் கொஞ்சம் அதிகமா சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கதை ரிவீல் ஆயிடும். அதனால தான் நான் எதுவுமே சொல்லாம இருக்கேன். தெலுங்கை பொறுத்த வரைக்கும் முரளி சர்மான்ற ஒரு ஃபேமஸ் ஆக்டர் இருக்காரு. நிறைய கேரக்டர் ரோல் பண்ணுவாரு. அதே மாதிரி வில்லனா கூட நடிப்பாரு. குண்டூர் காரம்ல லாயர் கேரக்டர் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அவர் தான் முரளி சர்மா. அவர் தான் இந்த படத்துல போலீஸ் ரோல் பண்ணிருப்பாரு. அவரும் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த லாயரை டிராவல் பண்ணும்போது அவர் கூட சேர்ந்த மாதிரி சிலர் போயிருப்பாங்க. அவங்க யாரு என்னன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி பல கட்டமா விசாரணைலாம் நடக்குது. அந்த விசாரணையோட முடிவுல குற்றவாளியை முரளி சர்மா கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்துல பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்க மாட்டாங்க. சாதாரண ஆக்டர்ஸ் மட்டும் தான் நடிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே கதை சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட கதைக்காகவும் இந்த படத்துல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்காகவுமே இந்த படத்தை பார்க்கலாம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் பிரைம்ல முழு படத்தை பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா இந்த படத்தோட ஃபுல் கதையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு வினோரா பாக்யமு விஷ்ணு கதா அப்படின்றது. இந்த படம் 2023ல தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஆகால அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பார்க்கலாம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல கிரண் ஆபாவரம் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இவருக்கு பேரா காஷ்மீரா பரதேசி பண்ணிருப்பாங்க. அதே சமயம் முரளி சர்மாவும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அதுக்கப்புறம் பார்க்கணுமா வேணாமா நீங்க முடிவெடுங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எந்த ஹெல்ப்னாலும் சரி உடனே அதை செய்வாரு. காரணம் இவரோட தாத்தா சின்ன வயசுல ஒன்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. நம்ம யாருக்காவது ஹெல்ப் செஞ்சாதான் நமக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவர் இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, கண்டென்ட் கிரியேட்டரா இருப்பாங்க. யூடியூப் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே போக போக லவ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு வித்தியாசமான கான்செப்டை பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் நெய்பர்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம நம்பர் 86ன்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 87 அதே மாதிரி 85 தான் நம்ம நெய்பர் நம்பர் அப்படின்றது. அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸா மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி முரளி சர்மான்னு ஒரு நபர் கிட்ட ஃப்ரெண்டா மாறுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் பெட்டெல்லாம் பாத்துக்கிற ஒரு கிளினிக் தான் வச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே அவர் கூட பயங்கரமா பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, நல்லா பழகிட்டு இருந்தா அந்த முரளி சர்மாவை ஷூட் பண்ணிடுறாங்க. இத பாக்குற ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுது. எதனால ஷூட் பண்ணாங்கன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு சாதாரண ரொமான்டிக் காமெடி படம் மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுவாங்க. அது மூலியமா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நான் பிளாட்ல நிறைய ரிவீல் பண்ணல. ரிவீல் பண்ணிட்டா உங்களுக்கு பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும். அதுக்காக தான் கதையை ஓரளவுக்கு மட்டும் சொல்றேன். இந்த படம் ஆகால இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்லைன்னா எக்ஸ்பிளனேஷன் மூலியமா ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு அமிகோஸ் அப்படின்றது. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நந்தமுரி கல்யாண் ராம் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. சோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயே கூட பார்க்கலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். டோப்பல் கேங்கர் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதாவது டோப்பல் கேங்கர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பிளட் ரிலேட்டிவா அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா பார்க்க அச்சஸ் எல்லாம் நம்மள மாதிரியே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப் இருக்கு. நம்ம ஹீரோ கியூரியாசிட்டியில என்ன பண்றாருன்னா, நம்மள மாதிரியே யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்க்கறாரு. இவரை மாதிரியே 2 பேர் இருக்கிறதா காட்டுது. அந்த 2 பேரையும் மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒருத்தர் சாஃப்ட் டைப்பா இருக்காரு, ஒருத்தர் ரூடு டைப்பா இருக்காரு. இவங்க 3 பேருமே ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 2-3 நாள் ஜாலியா சேர்ந்து சுத்திட்டுலாம் இருக்காங்க. அதே சமயம் ஹீரோக்கு லவ்ல ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஹீரோக்கு அந்த லவ் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதே மாதிரி இந்த 2 பேர்ல ஒருத்த மொரட்டு டைப்பா இருக்கான் பாத்தீங்களா, அவன் மட்டும் இவங்க கிட்ட பெருசா ஒட்ட மாட்டான். பேருக்கு மட்டும் தான் ஒட்டிக்கிறான். இவங்க சந்தோஷமா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, அவங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு போறாங்க. ஆனா அந்த மொரட்டு டைப் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவோட இடத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். ஹீரோக்கு முன்னாடியே ஹீரோ மாதிரி அவரோட வீட்டுக்குள்ள போயிடுறான். ஹீரோவால அந்த இடத்துக்கு போக முடியல. ஏன்னா போனா ஃபேமிலிக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. ஏன் ஹீரோவோட இடத்துக்கு அவன் வரணும்னு நினைச்சான் அப்படின்னு சொல்ற படம் தான் இந்த படம். அழகிய தமிழ் மகன்ல விஜய் இடம் மாறினதுக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய சீன் இந்த படத்துலயும் இருக்கும். இடம் மாறின இந்த மொரட்டு டைப் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் கிட்ட பல செல்மிஷம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு.
இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் தமிழ்லயே இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு தஸ்கா தம்கி அப்படின்றது. இந்த படத்துல விஸ்வக சேன் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. நிவேதா பெத்ராஜ் அவருக்கு பேரா பண்ணிருப்பாங்க. இந்த படம் ஆகால அவைலபிளா இருக்கு. இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். விஸ்வக சேன் தான் இந்த படத்தை டைரக்டும் பண்ணிருப்பாரு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. லைஃப்ல எப்படியாவது அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஆசைப்பட்டு இருக்காரு. ஹீரோனை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்கள லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம வெயிட்டர்னு தெரிஞ்ச விட்டு போயிட வாய்ப்பு இருக்கு, வெயிட்டர்ன்ற விஷயத்தை மறைச்சுதான் நம்ம பழகணும் அப்படின்ற மாதிரி இவரும் பழகிட்டு இருக்காரு. இது ஒரு ட்ராக்கா போயிட்டு இருக்கு. இன்னொன்னு சைடு வேற ஒரு விஸ்வக சேன் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவர் பெரிய பணக்காரரா இருப்பாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த விஸ்வக சேன் இறந்து போயிடுறாரு. அந்த விஸ்வக சேனோட அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, நீ அந்த இடத்துல நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஹீரோ பணக்காரனா மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாருல, இந்த ஆஃபர் வந்தோன்னா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவர் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஜாலியாவும் விறுவிறுப்பாவும் கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆகால ஃபுல் படத்தை பாருங்க. அப்படி இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படத்தோட பேரு சிந்தூரம் அப்படின்றது. இந்த படத்துல பிரிகிடா ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பார்க்கலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். பிரிகிடா இருக்காங்கல்ல, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட ஊருக்கு வந்துடுறாங்க. சின்ன வயசுல ஒரு நபர் கூட ஃப்ரெண்டா விளையாடி இருப்பாங்க. அவர் தான் ஹீரோவா இருப்பாரு. அவருக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப பிரசன்ட்ல அவங்கள லவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வந்த பிரிகிடா இருக்காங்கல்ல, இந்த ஊருக்கு நல்லது பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இதே ஊர்ல வந்து நக்சல் குரூப் இருக்காங்க. அந்த நக்சல் குரூப் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் நல்லது பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் நக்சல் கேங்ல ஒருத்தரா தான் இருப்பாரு. அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. பிரிகிடா பண்றது சரியா இல்ல அந்த நக்சல் குரூப் பண்றது சரியா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்காரு. யாரு பண்றது சரின்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். பிரிகிடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. அந்த ரோலை நல்லாவும் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படம் ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சுதான் படத்தை முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அமேசான் பிரைம்ல ஃபுல் படம் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க நம்பர் 5 செலக்ட் பண்ணி அது மூலியமா ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்கள்லாம் நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. அதுல எது உங்களுக்கு பிடிச்சது, எது சுத்தமா பிடிக்கல அப்படின்றதையும் சொல்லுங்க. மேற்கொண்டு எந்த மாதிரியான லிஸ்ட்டை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்க. இதுக்கு அடுத்த லிஸ்ட் எல்லாம் நான் அதுக்கேத்த மாதிரி போடுறேன்.